திண்டுக்கல் காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் பண்பாட்டுத்துறை சார்பில் பாரம்பரிய கலைகளிலிருந்து நவீன ஆட்ட முறைகள் குறித்த ஒருநாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. காந்தி கிராமம் கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பண்பாட்டுத்துறையின் சார்பாக பாரம்பரிய நடன கலைகளில் இருந்து நவீன ஆட்ட முறைகளை வடிவமைப்பது குறித்தான பயிற்சி பட்டறை பெங்களூரு ஆட்ட கலை நிறுவனத்தின் மூலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை பண்பாட்டுத்துறை தலைவர் பேராசிரியர் முத்தையா தொடங்கி வைத்த நிலையில் பெங்களூரு ஆட்டக்களரி கலை நிறுவனத்தின் நிறுவனர் ஜெயச்சந்திரன் பலாரி தனது குழுவினருடன் ஆட்டக்களரி பயிற்சியினை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். இந்த பயிற்சி பட்டறையில் பாரம்பரிய கலைகளான பரதநாட்டியம், யோகா, சிலம்பாட்டம், தேவராட்டம், களரியாட்டம் உள்ளிட்ட நடனங்களில் இருந்து புதிய வகையான நடனங்களை மற்றும் ஆட்ட முறைகளை எப்படி வடிவமைப்பது குறித்தான பயிற்சி வழங்கப்பட்டன. இந்த பயிற்சி வகுப்பில் காந்தி கிராமம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் இளநிலை மற்றும் முதுநிலை சார்ந்த ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காததுனால அவளுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவசரம் இல்லை. இப்போ என்னன்னாக்கா இந்த நியூரோ சயின்ஸ் அதிலெல்லாம் நாங்கள் இப்போ ரிசர்ச் பண்ணி ரொம்ப ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரெயின் அல்லாட்டி நியூரல் பிளாஸ்டிசிட்டி அதெல்லாம் கொஞ்சம் இலக்கமான ஒரு யங் நம்ம மெயின்டைன் பண்ணணுன்னாக்கா, அதனுடைய யூத் மெயின்டைன் பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ், பர்டிகுலர்லி மியூசிக் சேர்த்து, அது டான்ஸ் தான் த பெஸ்ட் எக்ஸசைஸ். இது வரது கூட, இந்த கிரியாத்மகமான இந்த எக்ஸசைஸ் வரதோட என்ன ஆகுதுன்னு தெரியுமா, ஸ்டூடெண்ட்ஸினுடைய க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், அவளுடைய காக்னிஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும், அவளுடைய ஃபிசிக்கல் மென்டல் அஜிலிட்டி ஜாஸ்தி ஆகிடும். இதெல்லாம் பாசிட்டிவ் எஃபெக்ட். அது எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பான ஆட்டக்களரி அந்த குழுவிலேருந்து எங்களுக்கு ஒரு பயிற்சி ஒர்க் ஷாப் மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க. இது ரொம்பவே எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. ரொம்பவே எங்களுக்கு பாடிக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரியும் இருந்தது. அண்ட் எங்களுக்கு மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் ஒவ்வொருத்தர் சார்பாக, இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தர் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இங்கே எங்களுக்கு பெரிய இந்த வாய்ப்பு அளித்த நியூஸ் 7 தமிழுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.